அம்மா சுமதி எங்க? உள்ளதான் இருக்கா. சுமதி என்னங்க இப்பதான் வரீங்களா? இதான் என் ஒய்ஃப் சுமதி, இதான் என் ஃப்ரெண்டு கார்த்திக், என்னோட கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லம்மா, கார்த்திக் எங்களுக்கு தூரத்து சொந்தம். 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னாவே சுத்திட்டு திரிவானுவோம். கார்த்திக் ரொம்ப நல்லா படிப்பான். எல்லா பாடத்துலயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். நம்ம ரவிக்கு தான் படிப்பு செட் ஆகல. அவன் நல்லா படிச்சான், காலேஜ் போனான். இன்னைக்கு வடக்க போய் நல்ல உத்தியோகத்துல நல்லா இருக்காம்மா. நான் நல்லா இல்லப்பா. என்னப்பா சொல்ற? அப்பா அதை பத்திலாம் நான் அப்புறமா சொல்றேன். டேய் உள்ள வா வா. சுமதி, கார்த்திகை பத்தி அப்பா சொன்னது எல்லாமே கரெக்டு தான். மத்ததெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா கடைசி உங்க அப்பா சொன்னாரு நான் நல்லா இருக்கேன்னு. வேடிக்கை அல்ல, படிப்பு சரியா இல்லைன்னு. நீ 10ஆவதோட நின்னுட்ட, அதனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நல்ல வேலை, நல்ல பொண்டாட்டி, நல்ல குடும்பம்னு நீ எல்லா விதத்திலையும் சந்தோஷமா தான்டா இருக்க. ஆனா நான் ஏறக்குறைய ஒரு பிச்சைக்காரனா, ஒரு அகதி மாதிரி உன் நிழல்ல தங்கறதுக்கு வந்திருக்க. படிப்பு வேறடா, வாழ்க்கை வேற. இந்த ரெண்டுத்துக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. நல்ல வாழ்க்கைக்கு குடுப்பனை வேணும்டா. நான் ஒரு துரதிருஷ்டம் பிடிச்சவன். டேய் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன சொன்னேன்? நாங்கெல்லாம் இருக்கிறேன்னு சொன்னேன்ல. முதல்ல இந்த அவநம்பிக்கை தலைமுருகடா. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். வேற ட்ரெஸ் இல்லடா. சாரி மறந்துட்டேன், முகால் மீட்டு வா, சாப்பிடலாம். சுமதி, என்னங்க? என் ட்ரெஸ்ல ஒரு செட் அவனுக்கு எடுத்து கொடு. உங்க ட்ரெஸ்ஸா? அவனுடைய நிலைமையே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன் என் ட்ரெஸ் அவன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லைங்க, அவர் எவ்வளவு உயரமா இருக்காரு. உங்க ட்ரெஸ்ஸோட அளவு அவருக்கு சரியா இருக்குமா? சட்டு பொதுவே எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும், பேண்ட் தான் பத்தாது. சரி இப்போதைக்கு வேஸ்டியோ லிங்கோ ஏதாவது ஒன்று எடுத்து கொடு. நாளைக்கு 2 செட்டு புதுசா எடுத்து கொடுத்துடலாம். போய் எடுத்தா. சரிங்க. நல்லா சாப்பிடுறா, கூச்சப்படாத. டேய் கூச்செல்லாம் எனக்கு எப்போ போயிடுச்சுடா. இப்போ எனக்கு ஒரு புது தெம்பு வந்திருக்குடா. வெரி குட். சுமதி, அவனுக்கு இந்த புடலங்க பொரியல் எடுத்து வை. புடலங்கா பொரியல் சூப்பரா இருக்கு. யார் பண்ணதுங்க? நான் தாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கையால இதே மாதிரி பொரியல் சாப்பிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு இதே டேஸ்ட்ல இன்னைக்கு தாங்க சாப்பிடுறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. தேங்காயையும் தோரம்பருப்பையும் ஒரு பக்குவமா சேர்ப்பாங்க. அந்த பக்குவமும் டேஸ்டும் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குங்க. உங்களோட கை பக்குவமும் அதே மாதிரி தாங்க இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏண்டா கார்த்தி, சாப்பாட்டு விஷயத்துல இவ்வளவு கவனமா இருப்பியா? எவ்வளவு கவனமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா வச்ச பொரியல ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கவனமா இருக்கியே. பின்ன என்னடா, அதான் டேஸ்ட். மோர் குழம்பு போட்டுக்க. அவனுக்கு கொடு சுமதி, அவனுக்கு கொடு. போதும். மோர் குழம்பு சூப்பரா இருக்குங்க. நீங்க பண்ணதானே? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? உங்க கைப்பக்குவம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். உங்க சமையல் சிம்பிளி சூப்பர். ஏண்டா இது உங்க பாட்டி வச்ச மோர் குழம்பு மாதிரி இருக்கா? என்னடா நக்கலா? எனக்கு எதிரா பாட்டி? எனக்கு இருந்ததே அம்மா மட்டும்தான். அவங்களும் சீக்கிரம் போயிட்டாங்க. எங்க அம்மாக்கு இந்த மாதிரிலாம் மோர் குழம்பு வைக்க தெரியாதுங்க. நீங்க வச்ச மாதிரி வாசமா டேஸ்டா சான்ஸே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். போதும் போதும் போதும். அடடடா, படிப்புக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லக்ஷ்மின்னு வச்ச மாதிரி சமையலுக்கு உங்க பேரை தாங்க வைக்கணும். டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. எத்தனை நாளாடா சாப்பிடாம இருந்த? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? டேய்
உன் வைஃப் நல்லா சமைச்சிருக்காங்க அதை தானடா சொல்றேன். நீங்களாவது பரவாயில்ல, நான் சமைச்ச ஒவ்வொன்னதையும் ரசிச்சு சாப்பிட்டு பாராட்டுறீங்க. ஆனா இவரும் இருக்காரு, நான் சாப்பாடு போட்டேன்னா குனிஞ்சு தலை நிமிராம சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாரு. என்னது, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டானா? ஆமாங்க, சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பாரு. அட பாவி, கஷ்டப்பட்டு நமக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க, அதை சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? டேய், தினமும் தானே சாப்பிடுறோம், இத சொல்றதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்லடா, சும்மா சாப்பிட்டு எழுந்திருச்சு போனா அது அவங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி. ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இத்தனை நாள் இது ஒரு பிரச்சனையே இல்லாம இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசி ஏதோ ஒண்ணு குழப்பி விடுற. பேசாம சாப்பிட்டு எந்திரா. பாத்தீங்களா அவர் பேசுறத? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. இதான் அவரோட குணம். அது ஒண்ணு இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் இவனுக்கு அமைஞ்சு போச்சுங்க. என்ன மாதிரி நார்த்துக்கு போய் ரொட்டி துண்டை சாப்பிட்டு காஞ்சி போய் வந்திருந்தான்னு வைங்க, உங்களோட அருமை அப்ப தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு. நீ ரொம்ப லக்கிடா. இவனை பார்த்தா எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்குங்க. என்னப்பா, ஏன் வெளியில வந்துட்ட? தூங்குறதுக்கு. அட, உள்ள படுக்கிறதானப்பா? இல்ல, வெளியவே படுத்துக்கிறேன்ப்பா. அப்படியா, சரி இந்தா. ம். இந்தாங்க பால். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. தூங்கல? தூங்கணுங்க. உள்ள போய் படுத்துக்கலாமே. இல்லங்க, காத்தோட்டமா நான் வெளியவே படுத்துக்கிறேங்க. சரி. ம். என்னங்க, ஏதோ யோசனையில இருக்கீங்க போல? ஆமா, யோசனையில தான் இருக்கேன். என்ன யோசனை? நான் பண்ணுனது சரியா தப்பான்னு யோசனையில இருக்கேன். எதை பத்தி சொல்றீங்க? இல்ல சுமதி, கார்த்திகை நான் கூட்டிட்டு வந்தது சரியில்லையோன்னு குழப்பமா இருக்கு. என்ன திடீர்னு? நீங்க தானே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. நான் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன். அவன் இருந்த நிலைமையும் அழுகையும் பார்த்துட்டு என்னால அவனை தனியா விட்டுட்டு வர முடியல. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்ன? ஆனா என்ன இழுக்கிறீங்க? வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, நீ இருக்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவனை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, வளர்ந்த ஆம்பளை. அவனை கூட்டிட்டு வந்ததுனால உங்களுக்கு சிரமம், சங்கடம். என்னங்க நீங்க? அவர் உங்களுக்கு தூரத்து சொந்தம். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நீங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. அவர் இப்ப இருக்கிற நிலைமையை தான் நீங்க விளக்கமா சொல்லிட்டீங்களே. இல்ல, உனக்கு ஏதாவது? அவர் இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. போதுமா? நீங்க நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கீங்க. அவரு கஷ்டப்படுறாருன்னு சொன்ன உடனே மனசு இறங்கி போய் எதை பத்தியும் யோசிக்காம வாடா வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. வேற யாருக்குங்க வரும் இந்த பரந்த மனசு?
அவர் ரொம்ப பிரில்லியன்ட் போல இருக்குங்க. அவர் பேசுறத வச்சு தெரியுதே. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கார்த்தி, ரெடி ஆயிட்டியா? இந்த பணம் எதுக்குடா பணம்? இந்த பணத்தை வச்சுக்கு வெளியில போய் பேப்பர் வாங்கி பாரு. எங்கெங்க வேலை இருக்கோ அங்கெல்லாம் அப்ளிகேஷன் போடு. எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லடா, உள்ளூர்லயே வேலை தேடக்கூடாதா? உள்ளூர்லயா? உள்ளூர்ல எதுக்கிட்ட அப்ளிகேஷன் போடணும்? நேராவே போய் பார்த்தலாமே. அதுவும் இல்லாம நீ படிச்ச படிப்புக்கு இந்த ஊர்ல வேலை கிடைக்காது. எவ்வளவு சீக்கிரம் நீ வேலை தேடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது. நான் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ வேலை தேடி போயிடுற. சாயந்தரம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வர. நடுவுல மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் வராத. நான் காசு கொடுக்குறேன், ஹோட்டல்லே சாப்பிட்டுக்க. டேய், ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிடறதுனால உடம்பு ஒண்ணு கெட்டு போயிடாது. ருசிக்காக சாப்பிட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாது. பசிக்காக சாப்பிடணும். என்னடா இப்படி பேசுற? பின்ன மோர் குழம்பு, புடலங்காய் பொரியல், இதுவாடா நமக்கு முக்கியம். சொந்த கால்ல நிக்கணும்டா, அதான் வாழ்க்கையில முக்கியம். அந்த நினைப்பு மட்டும்தான் மனசுல இருக்கணும், வேற எதுவும் மனசுல இருக்க கூடாது. புரியுதா? போய் வேலை தேடு. போடா போடா. என்னங்க, வெளியே போனீங்கன்னா மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மோர் குழம்பு பண்ணி வைக்கிறேன். என்னங்க, ஆல் தி பெஸ்ட். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க, ஆல் தி பெஸ்ட்னு தானே சொன்னது தப்பா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? மதியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச மோர் குழம்பு பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்பதான் சாப்பாடு முக்கியம் இல்ல, வேலை தாண்டா முக்கியம் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்க. நீ என்னடா மோர் குழம்பு அது இதுன்னு வக்கனையா சொல்லிட்டு இருக்க. என்னங்க நீங்க மாஸ்டர் மாதிரி இவரை இந்த விரட்டுறீங்க? நீ சொன்ன மாதிரி ஆளுதான் வளர்ந்துருக்கான், அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. அவன் மேல உள்ள அக்கறையில தாண்டி சொல்றேன். அப்பதான் ஒரு வேலையை தேடிக்குவான், அது அவனுக்கு தானே நல்லது. பாரு, நான் பேசிக்கிட்டே மறந்துட்டேன். இன்னைக்கு மத்தியானம் ஓனர் லஞ்சுக்கு கூப்பிட்டு இருக்காரு. நாம 2 பேரும் போனோம். போய் சீக்கிரமா ரெடி ஆகும். இந்தாங்க. சுமதி, இதான் என் முதலாளி. இது அவங்க வைஃப். வணக்கம்மா. நமஸ்காரம். தெரியுங்க, நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்களே, அப்ப பாத்திருக்கேன். அன்னைக்கு கல்யாண கும்பல பார்த்ததா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? நீங்க இவரோட முதலாளி ஆச்சே. ஓஹோ, ஓனர்னு ஞாபகம் வச்சிருக்கியா? சரி வாங்க சாப்பிடலாம், வாங்க உள்ள வாங்க. சாப்பிடு சுமதி, நல்லா சாப்பிடு. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ரவி, கூச்சப்படாம சாப்பிடணும். நீந்தாமா இன்னொன்னு வச்சுக்கோங்க. இல்ல போதும், நீங்க வச்சுக்கோங்க ரவி. போதுமா? நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ரவி, உட்காருப்பா. இருக்கட்டும் முதலாளி. ஏம்மா, சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததா? ஐயோ, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போய் சொல்லாத. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரவி, கை தொடச்சுக்கோ. எதுக்குமா நீங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ஏன், நான் கொடுத்தா என்ன? இன்னைக்கு நீங்க விருந்தாளிங்க. உங்களை பத்தி இவர் அடிக்கடி சொல்றது உண்மைன்னு இப்பதான் தெரியுது. என்னம்மா சொல்ல வர்ற? நீங்க 2 பேரும் அவரை புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. சுமதி, எல்லார்ட்டையும் இப்படி நடந்துக்க முடியுமா? யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதன்படி நாங்க நடந்துப்போம். ஆமாமா சுமதி, மாசமான சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு சொல்ற வேலையை செய்யற ஆளா ரவி இருந்தாருன்னா வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்க மாட்டாரு. சரியான கஞ்சன். தயவு செஞ்சு முதலாளி மட்டும் கஞ்சன் சொல்லாதீங்க. பாத்தியாமா உன் புருஷனை?
எப்பவுமே அவர் முதலாளியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. என்ன என் முதலாளி பத்தி அபாண்டமா சொன்ன? அவர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன், என்னால அப்படி சொல்ல முடியாது. விடு ரவி, சொல்லிட்டு போறா, என் பொண்டாட்டி தானே. பாத்தியாமா சுமதி, 2 பேரும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கன்னு. பார்த்து கவனமா இருந்துக்கோ. இவர் பாட்டுக்கு உன் புருஷனை தினம் லேட்டா அனுப்ப போறாரு. சிச்சி, நான் அப்படி இல்லடி. ஏம்மா சுமதி, கரெக்டா 9 மணிக்கு உன் புருஷன் வீட்டுக்கு வரான்ல? அதெல்லாம் கரெக்டா வந்துடுறாரு. இதே மாதிரி தான் டெய்லி நடக்குமா? கடையில எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் கரெக்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே? நீங்க 2 பேரும் எங்க மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுமதி, ரவியை எங்க புள்ள மாதிரி பாத்துக்கிறோம். அவனும் அப்படிதான் நடந்துக்கிறான். என் கடைய தன் கடை மாதிரி பொறுப்பா பாத்துக்கிறான். அளவுக்கு மேல ஒரு பைசாவுக்கும் ஆசைப்படுறது கிடையாது. கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப சுத்தம். இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. எதுக்கு முதலாளி இவ்வளவு பெரிய பேச்செல்லாம்? நீங்க என்ன நடத்துற மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துக்க வேண்டாமா? நீ போய் இந்த தட்டை எடுத்துட்டு வா. ஜாதி சண்டை, மத சண்டை, மொழி சண்டை, அந்த சண்டைகள் எல்லாம் இன்றி உலகம் சமரசமாக வாழும். சார், இந்த கேசட் கிருபானந்த வாரியார் வள்ளலாரை பத்தி சொல்ற உபன்யாச கேசட் தானே? ஆமாமா, நீ உபன்யாசம் எல்லாம் கேப்பியா? ஐயோ சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? மக்கள் எல்லாம் மரணமின்றி இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நீயே வச்சுக்க. வீட்டுல போய் கேட்டுக்க. இந்தாப்பா. போச்சுடா, நீங்க வேற இதை கொடுத்துட்டீங்களா? ஏன்பா? இதெல்லாம் நமக்கு போர் முதலாளி. ஒரு ஆள் பேசுறது எவ்வளவு நேரம் தான் கேட்கறது? டேய், இதோட அருமை உனக்கு தெரியாரா? இதை போட்டு கேட்டா அறிவு, பண்பு எல்லாம் வளரும். இந்த காலத்துல டெய்லி சினிமாவுக்கு போற பொம்பளைங்க மத்தியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நீ சந்தோஷப்படணும்டா. போச்சு, உனக்கு பெரிய இடத்த சப்போர்ட்டே கிடைச்சு போச்சு. இனிமேல ஒன்னும் செய்ய முடியாது. கொண்டா, சேர்ந்து நில்லுங்கம்மா. நல்லா இருங்க. வாங்கிக்கிண்டாமா. இந்த ரவி, ரவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சம்பளத்தை சேர்த்து கொடுங்கன்னு முதலாளி கிட்ட கேளு. என்னடா ரவி, முதலாளி வீட்டு விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? அத உன் மருமக கிட்டயே கேளு. ரொம்ப நல்லா இருந்தது அத்தை. இவரோட முதலாளியும் அவங்க வைஃபும் இவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. அப்படியா? ஒரு வரைக்கும் இவரை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ஆமாமா, கடையில வேலை செய்யற மத்தவங்க கூட சொல்லுவாங்க, முதலாளிக்கு நீ என்ன சொக்குப்பொடி போட்டே தெரியல, அவர் உன் மேல இவ்வளவு பிரியமா இருக்காரு, விட்டா உன்னை தத்தெடுத்துக்காரு போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ரவி, இது கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும்னா அது நீ நடந்துக்கிற முறையில தான்டா இருக்கு. சரிம்மா. சுமதி, நான் கடைக்கு போறேன். சரிங்க, வரமா. சரி. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? வேலை கிடைச்சிருச்சா? இல்ல ரவி, காலையில இருந்து சுத்திட்டே இருந்தேன், எதுவும் அமையல. வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். டேய், நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? என்ன? டேய், காலையில போட முழு மூச்சா அலைஞ்சிட்டு நைட்டு தானே வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். முழு மூச்சா அலைஞ்சா தானே வேலை கிடைக்கும். இப்படி அசால்ட்டா இருந்தா உனக்கு எவன்டா வேலை தருவான்? முகத்தை கழுவிட்டு போலான்னு தான் வந்தேன். டேய், இந்த மூஞ்சோட படம் உங்ககிட்ட எவனும் பேச மாட்டானா? இதா பாரு கார்த்திக், மனசுல உழைக்கணுங்கிற என்ன வரணும். சும்மா கை வலிக்குது, கால் வலிக்குது, முகத்தலமுனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உருட்ட மாதிரி தான். முகத்தை கழுவிட்டு நான் கிளம்புறேன், நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்காத. ஏய்,